உலகிலேயே மூன்றாவது பெரிய பாலி கட்டியை எண்டோஸ்கோபி முறையில் அகற்றி கோவையை சேர்ந்த மருத்துவர்கள் சாதனை. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம்தான் இதுபோன்ற பாதிப்புகளுக்கு காரணம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. குடலுக்குள் உருவாகும் பாலிப் எனப்படும் கேன்சருக்கு முந்தைய கட்டிகள் அண்மை காலங்களாக அதிகமானோருக்கு உருவாகி வருகிறது. இந்த நிலையில் கோவையை சேர்ந்த 29 வயதான இளம்பெண்ணின் பெருங்குடலில் உருவாகி இருந்த பெரிய அளவிலான பாலிப் கட்டியை கோவை சிங்காநல்லூர் அருகே உள்ள விஜிஎம் மருத்துவமனை மருத்துவர்கள் எண்டோஸ்கோபி முறையில் அகற்றி சாதனை புரிந்துள்ளனர். சுமார் 7 மணி நேர சிகிச்சைக்கு பின்னர் பெண்ணின் பெருங்குடல் பகுதியில் இருந்து 8 சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் கட்டியை அகற்றப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை கண்டுபிடிக்கப்பட்ட பாலி கட்டிகளிலேயே இதுதான் மூன்றாவது பெரிய கட்டி என கூறப்படுகிறது. இந்த சிகிச்சை குறித்தான செய்தியாளர் சந்திப்பு விஜிஎம் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் எண்டோஸ்கோபி மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவ குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது இந்த பாலிப் கட்டியின் அபாயம் குறித்தும் எண்டோஸ்கோபி சிகிச்சை குறித்தும் எடுத்துரைத்தனர். கோயம்புத்தூர் விஜிஎம் மருத்துவமனையில் ஒரு சாதனை படைச்சிருக்கோம். 29 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாமல் வாமிட்டிங்கோட, வயிற்று வலியோட, ரத்த குறைபாடோட வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சோம், ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்குது பெருங்குடலோட திருப்பத்தில், ரைட் சைடில். ஸோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொலனோஸ்கோப் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய பாலிப். இது கேன்சராக மாறக்கூடிய கட்டி, அடினோமா. ஆனால் மிக பெருசு. ஸோ இந்த ரைட் சைடு சென்டர் கோலன்லேருந்து ரைட் கோலனுக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய பெருங்குடல் கட்டியை நம்ம ஆப்ரேஷனில் தான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னா எங்கள் டீமில் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவங்க சொன்னாங்க, என்டையர் வலது பெருங்குடல் முழுசும் கட் பண்ணி தான் எடுக்கணும், சிறுகுடலை கொண்டு தான் இங்கே சேர்த்தணும் அப்படின்னு. இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ மேஜர் சர்ஜரி, இன்னும் இது கேன்சராக மாறாத கட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது நாங்கள்லாம் டிசைட் பண்ணி டாக்டர் வம்சிமூர்த்தி அவர்கள், டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்கள், நான், அப்புறம் சர்ஜிக்கல் டீம் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகே, பெருங்குடல் கொலனோஸ்கோபி மூலமாகவே இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் போராடி அந்த கட்டியை முழுமையாக பெருங்குடல் கொலனோஸ்கோபி வழியாகவே வெளியே எடுத்துட்டோம். எடுத்து அதுக்கு கொலஜன் ஸ்ப்ரே பண்ணி அது ஹீலிங்க்கு ஆல்ரெடி வி ஸ்டார்டட் த ப்ராசஸ். அது பண்ண உடனே அடுத்த நாளே பேஷண்ட் அப்சல்யூட்லி நார்மல், வலி எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். அந்த பேஷண்ட்க்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த கட்டியை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தோம், அந்த சைஸ் ஆஃப் த பாலிப் பார்த்தா 8.5 சென்டிமீட்டர் பை 5.5 சென்டிமீட்டர். இவ்வளோ பெரிய பாலிப் கட்டி யாராவது இதுக்கு முன்னால் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க போய் அப்போ தான் கண்டுபிடிச்சோம், சைனாவில் 2 கட்டிகள் எடுத்திருக்காங்க, இதை கூட பெருசு. ஆனால் உலகத்திலேயே வேற எந்த கண்ட்ரிலேருந்தும் ரிப்போர்ட் ஆகலை. இந்தியாவிலேருந்தும் இதை கூட பெரிய கட்டி எடுத்ததா ரிப்போர்ட்டே ஆகலை. ஸோ அதனால எங்களோட கிளைம் ப்ராபப்ளி திஸ் இஸ் த 3rd largest in the world and also the first in India.